இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டோபோகிராஃபிக் மேப் சர்வே ஆஃப் இந்தியா வெப்சைட்ல வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த டோபோகிராஃபிக் மேப் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தராங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்வே ஆஃப் இந்தியான்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். இந்த ரிசல்ட்ஸில் வந்து நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் வந்து surveyofIndia.gov.in கிளிக் பண்ணிக்கலாம். வெப்சைட் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேப் சர்வீஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அது கீழே வந்து ஆன்லைன் மேப்ஸ் போர்ட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் மேப்ஸ் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும், டோபோகிராஃபிக் மேப்ஸ். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இந்த ஆப்ஷன் போயிடுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்னு பார்க்குறீங்களா, இது கீழே வந்து ஓப்பன் சீரீஸ் மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக பிடிஎஃப்ல நம்மளுக்கு தராங்க டோபோகிராஃபிக் மேப்பை வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் சீரீஸ் மேப் 1:50,000 அப்படி தராங்க. ஸோ ஸ்கேல் வந்து 1:50,000. ஸோ இங்கே வந்து கிளிக் டு பை அப்படின்னு போடுங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரிங்களா? இங்கே வந்து நம்ம வந்து எந்த ரீஜனுக்கான டோப்போஷீட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சர்ச் ஷீட் நம்பர் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வேணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கான என்னென்ன டோப்போஷீட் அவைலபிளோ அது எல்லாத்தையும் காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஷீட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர் வேணுமோ அந்த ஷீட் நம்பரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த செலக்ட் பண்ண டோப்போஷீட் நம்பர் காமிக்கும். கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து இந்த கேப்சா மட்டும் டைப்பிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரைவசி பாலிசிக்கு அக்ரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண டோபோகிராஃபிக் மேப். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீஜனுக்கு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ரெசல்யூஷனாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரீஜன், பக்கத்தில் இருக்க ஏரியாவோட மேப் வேணும்னா இங்கே இந்த இண்டெக்ஸ் மேப்பை பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்க நம்பர் எந்த நம்பர் வேணுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருப்பி அதாவது சர்வே ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த நம்பரை போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மேப் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. என்ன பிரச்சனைனா அவங்க பிடிஎஃப்ல தராங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபர்தராக ஜிஐஎஸ்ல போடணும்னா டிஃபி இமேஜாக மாற்றணும். ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.